வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள கன்னி ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கன்னி ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரத்தில் முக்கியமாக கன்னிராசி மக்கள் வெளியில் உணவு உண்ணும் பழக்கம் மற்றும் அது போன்ற தெரு உணவுகளை உண்ணும் பழக்கத்தையும் முக்கியமாக தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்களின் உடல்நிலை திடீரென மோசமடைந்து நீங்கள் அதனால் பாதிக்கப்படக்கூடிய சூழலும் மருத்துவமனை செல்லக்கூடிய சூழலும் இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சமைக்கப்படும் சுத்தமான நல்ல உணவை மட்டுமே சாப்பிடுவது உங்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதாக இருக்கும் என்பதை கன்னிராசி மக்கள் மறக்காமல் கைப்பிடிக்க வேண்டும். கன்னிராசியை பொறுத்து 9ஆம் வீட்டில் குரு பகவான் விழாவில் இருப்பதால் இந்த வாரம் பொருளாதார நிதி ரீதியாக சிறந்த பலனை பெறுவதற்கு உண்டான சூழல் இருக்கிறது. கன்னிராசி மக்கள் சிலர் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவார்கள். மற்றும் கன்னிராசி மக்கள் சிலருக்கு தாங்கள் வேலை செய்யும் இடத்தில் வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் சூழலும் இருக்கிறது. இந்த சூழலில் நீங்கள் அதிக கவனத்தை உங்களுடைய வேலையில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொருளாதார நிதி நெருக்கடி குடும்பத்தில் உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது. காரணம், வீட்டின் உறுப்பினர் உங்களிடமிருந்து சில பொருளையோ பணத்தையோ கடனாக கேட்பது சாத்தியம். அதை நீங்கள் நிறைவேற்ற உங்களால் முடியாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இது கன்னிராசிக்கு 6ஆவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வாரம் கன்னிராசி வணிகர்கள் தங்கள் இலக்குகள் அடைய சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. இருப்பினும் இந்த வாரம் தாங்கள் எந்த முடிவையும் எடுக்கும்போது உங்கள் ஈகோவை புறம் தள்ளி சாதாரணமாக மனம் உடம்பாத நிலையில் நீங்கள் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும். மேலும் தேவைப்படும் போது உங்களுடைய சக ஊழியரிடமிருந்தும் ஜூனியர் ஊழியரிடமிருந்தும் மூத்த அதிகாரிடமிருந்தும் உதவியை பெற்று நலமாக நீங்கள் செயல்படலாம். மேலும் அவர்களின் யோசனைகள் மற்றும் அவர்களின் பரிந்துரைகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக உயர்கல்வி படிக்கும் கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் என்பதை உங்கள் வாராந்திர கிரக நிலைகள் குறிப்பிடுகிறது. காரணம், இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு புரிந்து கொண்டு உங்களால் அது பிரகாரம் செயல்பட முடியும். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் தேர்வில் எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய சூழலை சந்திக்க வேண்டியதும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள். வெற்றி பெறுவீர்கள். வாழ்க நலமுடன். புதன்கிழமைகளில் விநாயகரை வணங்கி அவருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்யுங்கள். யாவும் உங்கள் மனம் போல் நடக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம்.